ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் எக்ஸ்பிரஸ் கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் வந்து எஸ்ஆர், எஸ்டபிள்யூஆர், எஸ்சிஆர் ஜோன் மட்டும் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ எக்ஸ்பிரஸ் கட் ஆஃபோட ஃபேக்ட் எதை பற்றியில் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாமோட லெவல், ஓகேங்களா? அதே மாதிரி டைம் எவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்க்கும்போது இருக்கும்போது டைம் டிஃபரெண்ட் இருக்குது, ஓகேங்களா? அதேமாதிரி இந்த வாட்டி நெகட்டிவும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் டிஃபரெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து சில பேர் வந்து ஏதாவது ரொம்ப படிக்கிறவங்க எக்ஸாம் வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எக்ஸாம் வந்து 17 ஜான்லேருந்து 25 ஜான்குள்ளே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? இதில் வந்து 21, 22, 23 வந்து யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு சில பேர் வந்து ஏஎல்பி ஸ்டேஜோ, அதாவது இதில் வந்து ஒழுங்காக படிச்சிருந்தவங்க கண்டிப்பாக ஏஎல்பி போஸ்ட்டோ அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அதாவது படிக்கிற பசங்க வந்து ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சில பேருக்கு அது ஒரு ரேர் கண்டிஷனில் வந்து ஒரே டேட்டில் இல்லை முன்ன பின்ன டேட்டில் வந்து எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மேபி அந்த எக்ஸாம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இல்லை இந்த எக்ஸாம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் இருந்தாலும் கொஞ்சம் வேரியண்டடாக படித்தே ஆகணும், ஓகேங்களா? அதனால் மிஸ் மேட்ச்சில் வந்து ஒழுங்காக படிக்காமல் எதனா ஒன்று வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. சரி, நெக்ஸ்ட் வாங்க என்னென்ன வேகன்சி இருக்குது கரெக்டாக பார்த்துருவோம். ஸோ டோட்டல் வேகன்சி வந்து நம்ம வந்து இது வந்து எஸ்ஆர் ஜோனில் மட்டும் தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேகன்சி வந்து மேல் பார்க்கும்பொழுது 8 or 4 கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபீமேல் பார்க்கும்பொழுது 9 to 7 கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேலோட இந்த வாட்டி வந்து ஃபீமேல் வேகன்சி வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அண்டர் ரிசர்வேரில் பார்க்கும்பொழுது 656, ஓபிசி கேட்டரியில் வந்து 32 இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டரியில் வந்து 82 இருக்குது, எஸ்டி கேட்டரியில் வந்து 34 இருக்குது. இந்த வாட்டி ஓபிசி கேட்டரியில் வந்து வேகன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபீமேல் பார்ப்போம். ஃபீமேலில் வந்து ஃபீமேல் கேட்டரியில் வந்து அண்டர் ரிசர்வில் வந்து 662 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஓபிசி கேட்டரி பார்க்கும்போது 137 வேகன்சி இருக்குது. ஸோ எஸ்சிக்கு பார்க்கும்போது 114, எஸ்டிக்கு பார்க்கும்போது 54 வேகன்சியும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்த்துருவோம். ஸோ மேல் கேட்டரியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜெனரல் கேட்டரியில் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 75க்கு மேலே தான் வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 75+. ஸோ நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக ஒரு 70 எடுத்தால் கூட நம்ம நார்மல் மார்க்குக்கு மேலே வந்து நமக்கு வந்து புஷ்அப் ஆகும். ஸோ 70, 65 மேலே எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து 75 மேலே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 75+ தான் வந்து சேஃப் ஜோனாக இருக்குது, ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து சேஃப் ஜோன், ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து சேஃப் ஜோனாக வரதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் பார்க்கும்பொழுது இந்த வாட்டி வந்து எஸ்சிக்கும் அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்குதுங்களா? நியரஸ்ட்டாக வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்க ஹையஸ்ட் கட் ஆஃபோட உங்களோட லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து நியரஸ்ட்டாக வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஓபிசிக்கு வந்து 73 அடி தான் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு 65க்கு அபோவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 65க்கு அபோவ் வந்து நீங்கள் வந்து மார்க் எடுத்துருந்தால் போதும். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி பார்க்கும்போது 63+, ஓகேங்களா? ஸோ 63+ தான் உங்களோட சேஃப் ஜோனாக இப்போ வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட், ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கட் ஆஃப் கிடையாது. ஸோ நம்ம இது மேலே எத்தனை சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து 63 கிட்ட வந்து நம்ம எடுத்திருந்தோம்னா அது வந்து சேஃப் ஜோன். சரி, அதே மாதிரி நம்ம ஃபீமேல் பார்த்துருக்கோம். ஸோ ஃபீமேலில் வந்து ஜெனரல் கேட்டகரி பார்க்கும்பொழுது 70+ எடுத்தாலே வந்து அதை நம்ம வந்து சேஃப் ஜோன் போயிடலாம். ஏன் அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் வந்து நல்லா படிப்பாங்க. அது தவிர்த்து பார்க்கும்போது சில பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை? ஸோ காம்படிட்டர் லெவலோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த விகிதத்துலேயும் அதிகமான வேகன்சி இருக்குது அப்படின்ற விகிதத்துலேயே வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி பார்க்கும்பொழுது இவங்க வந்து 70+ கிட்ட வந்து கட் ஆஃப் கிட்ட வருது. ஸோ அதேமாதிரி ஃபீமேலில் வந்து ஓபிசி பார்ப்போம். ஸோ ஓபிசி கேட்டகரி பார்க்கும்பொழுது 60+ எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு கருதப்படுதுங்களா? ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பார்க்கும்போது 63+ எடுத்தோன்னா வந்து இது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி பார்க்கும்போது 60+ எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சேஃப் ஜோன் அப்படின்ட்டு சொல்லப்படுது, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆர்பிஎஃப் கட் ஆஃபோட எஸ்ஆர் ஜோன் மட்டும் தான், ஓகேங்களா? அது எல்லாமே வந்து எஸ்ஆர் ஜோன் மட்டும் தான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.